ஒரு அடர்ந்த பச்சை காட்டின் நடுவில் ஒரு அழகான சிறிய மரவீடு இருந்தது. அந்த வீட்டில் வாழ்ந்தால் ஒரு உழைப்பாளி கோழி கவி. கவி தனியாக இருந்தாலும் மனசு நல்ல மனசு, பிறருக்கு உதவி பண்ணும் குணம் அதிகம். அவள் தினமும் காலை எழுந்து காட்டுக்குள் சென்று அவளுக்கு தேவையான தானியங்களும் காய்கறிகளும் எடுத்துக்கொண்டு வருவாள். ஒரு நாள் கவி காட்டுக்குள் சென்று இருந்தாள். அப்போது புதற்குள் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. கவி பயந்து நின்றாள். சுத்தி முத்தி பார்த்தாள். ஐயோ, வலி தாங்க முடியல, உதவுங்கள், யாராவது இருக்கீங்களா? அப்போ அந்த புதரிலிருந்து சத்தம் கேட்டதை கவி கவனித்தாள். கவி மெல்ல புதரை நோக்கி நடந்தாள். அங்கே ஒரு வெள்ளை முயல் சிறியதாய் இருந்தது. அதன் காலில் பெரிய காயம். முயலின் பெயர் முன்னி. முயலின் அருகே கவி சென்றால் முயலின் காலில் காயம் பலமாக இருந்தது. ஐயோ, உதவுங்கள், எனக்கு அடிபட்டுருச்சு, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க, என்னால நடக்க முடியல. பயப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன் என்று சொல்லி காட்டுக்குள் சென்று மூலிகை இலையை எடுத்துக்கொண்டு வந்து காயத்தின் மேலே வைத்து கட்டு போட்டாள். தன் சிறிய கூடையில் முயலை வைத்து தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாள். அடுத்த சில நாட்கள் கவி முன்னியை கவனமாக பார்த்து கொண்டாள். சூடான கஞ்சியை சமைத்து முன்னிக்கு கொடுத்தாள். காயத்தில் மூலிகை இலையை ரெடி பண்ணி கட்டினாள். முன்னி மெதுவாக நலம் பெற்றாள். நட்பு மலர்ந்தது. ஒரு நாள் முன்னி கண்களில் கண்ணீர். நான் உயிரோட இருக்க காரணம் நீங்க தான். நான் எப்படி நன்றி சொன்னாலும் இதுக்கு ஈடாகாது. இந்த காலத்துல நம்ம சொந்த உறவினர்களே கூட நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஆனா நான் யாருன்னு கூட உனக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாத எனக்கு நீ இவ்ளோ உதவி பண்ணிருக்க. உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னை இவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்து என் காயத்துக்கு கட்டு போட்டு இந்த அளவுக்கு நீ உதவி பண்ணிருக்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கவி. நீ சரியான நேரத்துக்கு எனக்கு உதவி பண்ணலன்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். முன்ன பின்ன தெரியாத எனக்கு நீ இவ்ளோ உதவி செய்ததை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். நாம் யாருக்காவது உதவி பண்ணும்போது அது அவங்க யார், என்ன உறவு என்று பார்த்து பண்ணக்கூடாது. நம்மால் முடிந்த அளவுக்கு யாராவது கஷ்டத்தில் இருந்தா உதவி பண்ணணும். அதுதான் நல்ல மனசு. நம்ம வாழ்க்கையில சுயநலமா இருக்கக்கூடாது. இனிமேல் நானும் யாராவது கஷ்டத்துல இருந்தா கண்டிப்பா உதவி பண்ணுவேன். அந்த நாள் முதல் இருவரும் நண்பர்களானார்கள். முன்னி கவி வீட்டிலேயே தங்க ஆரம்பித்தாள். இருவரும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். கவி உணவுக்காக காட்டுக்குள் செல்வாள். முன்னி வீட்டிலிருந்து வீட்டை பார்த்து கொள்வாள். மாலை நேரம் இருவரும் சிரித்து பேசுவார்கள். மறுநாள் காலையில் கவி காட்டுக்குள் போவதற்கு கிளம்பினாள். அப்போ முன்னி, கவி, நானும் காட்டுக்குள் உன்னோடு சேர்ந்து வருகிறேன். நாம் இருவரும் உணவு தேடலாம். வேணாம் முன்னி, நீ இப்பதான் கொஞ்சம் குணமாயிட்டு இருக்க. இன்னும் நீ நல்லா குணமான பிறகு நம்ம இருவரும் காட்டுக்குள் இரைய தேடி போலாம். இப்போ நீ ரெஸ்ட் எடு, வீட்டை பாத்துக்கோ. நான் போய் உனக்கு சாப்பிட தேவையானதை எடுத்துட்டு வரேன். நீ வெளியே போகாத, கதவை நல்லா சாத்திக்கோ. இந்த காட்டுக்குள்ள மோசமான விலங்குகள்லாம் இருக்கு, புரியுதா? அப்படின்னு சொல்லி கவி காட்டுக்குள் கிளம்பி போறாள். முன்னி வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டை கவனித்துக் கொண்டாள். ஆனால் அந்த காட்டில் ஒருவன் இதை கவனித்துக் கொண்டிருந்தான். கருணன் என்ற நரி முன்னியை பார்த்து வாயில் நீர் வடிந்தது. அந்த முயல் நல்லா கொழுன்னு இருக்கு. ஒரு நாள் முயலை புடிச்சு சாப்பிடணும்னு நரி திட்டம் போட்டது. அன்று கவி காட்டுக்குள் சென்றபோது கருணன் வீட்டருகே வந்து கூப்பிட்டான். முன்னி, உனக்காக ருசியான கேரட் எடுத்துட்டு வந்திருக்கேன். முன்னி ஜன்னல் வழி பார்த்தாள். ஆசை வந்தது. ஆனா கவியின் வார்த்தை நினைவில் வந்தது. நான் வெளியே வரமாட்டேன், எனக்கு கேரட் வேண்டாம். நரி கோபத்தோட அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். கவி வெளியிலிருந்து கொஞ்சம் தானியங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தாள். வாசலில் காத்திருந்த முன்னி அவளை பார்த்ததும் முகம் மலர்ந்தது. வாவ் கவி, வந்துட்டியா? நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கவி மெதுவா சிரிச்சு கையில் இருந்த கூடையை கீழே வைத்தாள். முன்னி, இன்று நமக்கு சாப்பிட கொஞ்சமாதான் உணவு கிடைச்சுது. முன்னி உடனே சிரிச்சு சொன்னாள். பரவாயில்ல கவி, இது போதும். நாம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அந்த நேரம்
மரத்தின் மேல் ஒரு சின்ன பறவை அவர்களை அமைதியா பார்த்து கொண்டிருந்தது. முன்னி அதை கவனிச்சு மெதுவா சொன்னாள், கவி, அந்த பறவை நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப பசி மாதிரி தெரியுது. கவி கூடையில் இருந்த தானியத்தை பார்த்தாள். அது அதிகமில்லை. ஒரு நிமிஷம் அமைதியா யோசித்தாள். கூடையிலிருந்து கொஞ்சம் தானியத்தை எடுத்துக்கொண்டு அந்த பறவைக்கு கொடுத்தாள். அந்த பறவை சந்தோஷமா குதித்து வந்து தானியத்தை சாப்பிட ஆரம்பிச்சது. அதை பார்த்த முன்னியின் கண்களில் ஒரு சந்தோஷம் தெரிந்தது. கவி, நீ ரொம்ப நல்லவள். நமக்கு கொஞ்சமா இருந்தாலும் அத மற்றவர்களுடன் பகிர்றது ரொம்ப நல்ல விஷயம். முன்னி, நம்ம கிட்ட அதிகமா இருந்தா கொடுக்கறது ஈஸி. ஆனா கொஞ்சமா இருந்தாலும் பகிர்ந்தாதான் அது உண்மையான உதவி. அந்த மாலை நேரம் அவங்களோட நட்பு இன்னும் ஆழமா ஆனது. அடுத்த நாள் ஜன்னல் கீழே ஒரு பெரிய கேரட் இருந்தது. முன்னி கதவை திறந்தாள். அப்பொழுது ஜன்னலுக்கு கீழே ஒரு கேரட் இருந்ததை முன்னி கவனித்தாள். கேரட்டை பார்த்தவுடன் முன்னிக்கு ஆசை வந்தது. அதை சாப்பிடணும் என்று எதையும் யோசிக்காமல், சரி, நாம சீக்கிரம் எடுத்துட்டு உள்ள வந்துடலாம் அப்படின்னு யோசித்தாள். வாசப்படியிலிருந்து குதித்து கேரட்டை முன்னி எடுத்தது. அந்த நொடியில் நரி பாய்ந்து முன்னியை பிடித்த பிறகு முன்னியை அவன் குகைக்கு எடுத்துட்டு போனது. முன்னியை கூடையில் வைத்து அடைத்தான். நரி அடுப்பை பத்த வைத்து அடுப்பின் மேல் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்துவிட்டு தன் 2 குட்டிகளிடம் சொன்னான், பிள்ளைகளே, கவனமாக விளையாடுங்கள். அடுப்பின் பக்கத்தில் போகாதீங்க. நான் சமைப்பதற்கு தேவையான காய்கறியை போய் எடுத்துட்டு வர்றேன். இன்று இரவு உங்களுக்கு அருமையான விருந்து இருக்கிறது. குட்டி நரிகளும் சந்தோஷப்பட்டது. பிறகு கருணன் குகையை விட்டு கிளம்பினான். கவி வீட்டுக்கு வந்ததும் வீட்டினுள் முன்னியை காணவில்லை. கவி பயந்தாள். சுற்றி முத்தி பார்த்தாள். பிறகு வெளியே வந்து பார்த்தால் ஜன்னலின் கீழே ஒரு கேரட் இருந்ததை கவனித்தாள். பிறகு வாசலில் நரியின் கால் தடயங்கள் இருந்தது. கவிக்கு தெரிந்துவிட்டது, இது நரியின் வேலைதான் என்று. கவி ஒரு திட்டம் போட்டது. அவள் புல்லாங்குழல் மற்றும் பெரிய சாக்குப்பையை எடுத்தாள். நரியின் குகைக்கு சென்றாள். நரியின் குகையின் வெளியில் கவி புல்லாங்குழலை வாசித்தாள். இனிமையான இசை. நரிக்குட்டிகள் மயங்கினார்கள். ஒன்றாக வெளியே வந்தார்கள். கவி புத்திசாலித்தனமாக அவர்களை பிடித்து சாக்குக்குள் அடைத்தாள். பிறகு கவி குகைக்குள் ஓடினாள். முன்னி, நண்பா, நீ எங்க இருக்க? கவி, வந்துட்டியா? நான் இங்கேதான், கூடைக்கு கீழே இருக்கேன். அவள் கூடை தூக்கி அவனை காப்பாற்றினாள். பிறகு கோணியில் இருந்த நரிக்குட்டிகளை நரியின் குகைக்குள்ளே கவி விட்டுவிட்டாள். பிறகு இருவரும் வீடு திரும்பினார்கள். வீட்டிற்கு திரும்பியதும் முன்னி தலைகுனிந்தாள். கவி, நீ எனக்கு 2வது வாழ்க்கை கொடுத்திருக்க. என்னை மன்னிச்சிடு. நீ சொன்ன பேச்சை கேட்காம கேரட்டுக்கு ஆசைப்பட்டு நான் வெளியே போயிட்டேன். கவி சொன்னாள், நட்பு என்றால் ஒன்றாக சிரிப்பது மட்டுமல்ல, கஷ்டத்தில் கூட கையை பிடித்து காப்பாற்றுவதுதான் உண்மையான நட்பு. ஆனால் பேராசை வந்துவிட்டால் அது நம்மை நாமே ஆபத்துக்குள் தள்ளிவிடும். அந்த நாளிலிருந்து முன்னி ஒருபோதும் பேராசைப்பட்டதில்லை. இருவரும் சேர்ந்து அமைதியாக வாழ்ந்தார்கள். பிறருக்கு உதவி செய்தால் அதன் பலன் ஒரு நாள் கண்டிப்பாக திரும்பி வரும். உண்மையான நட்பு உயிரை காப்பாற்றும். பேராசை ஆபத்தை வரவழைக்கும். நன்றி மறக்காத மனசு பெரிய செல்வம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான கார்ட்டூன்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாம் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். பாய்.